கன்னிராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சியால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கன்னிராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன். அதே சமயத்தில் 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய இடத்துல உச்ச பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை தரப்போகிறார். பொதுவாக சுபகிரகம் எங்கே இருந்தாலும் நன்மை தரும். ஆனால் அதுவும் குறிப்பாக 11ஆம் இடத்துல வந்துட்டான்னு வச்சுங்களேன், அட்டகாசமான, அதாவது தான் நினைப்பது அத்தனை விதமான சுப காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த குருவுக்கு உண்டு. அப்போ தனக்காரக கிரகம், சுகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். ஸோ இந்த அமைப்பு 12 வருடங்களுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த கன்னிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய குரு பயிற்சியாக அமைய இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் திருமண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தங்கு தடையில்லாமல் இனிதே நடந்தேறும். அப்போது இதுவரைக்கும் ஒரு திருமணம் நடக்கலை, கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களாகவே திருமணம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் குறைப்பட்டு கொண்டிருக்கிறது, தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா திருமணம் டக்குன்னு தடையில்லாமல் தனக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம். அவ்வளோதான். அப்போ திருமணம் நல்லா இருக்கும். திருமணத்தில் ஏற்கனவே பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் இந்த டைமில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு கூட 2ஆம் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைய இருக்கிறது கன்னிக்கு. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு இந்த வருடம். அடுத்து 7ஆம் அதிபதி 11ல் இருக்கார். அப்போது சமூகத்தில் ஒரு நன்மதிப்பை பெற்றுத்தரக்கூடிய, ஒரு அங்கீகாரம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடம் இந்த கன்னிக்கு உண்டு. ஏன்னா உச்ச பலம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 7ஆம் இடம் என்பது சமூகத்தில் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அல்லது சமூகத்தில் உயர் அந்தஸ்து அடைவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்கள், நல்ல நண்பர்களை உருவாக்கி தரக்கூடிய அமைப்புகள், கணவன் அல்லது மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், சொத்துக்கள் உங்களுக்கு அமையக்கூடிய விஷயங்கள், அல்லது கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த கன்னிக்கு அமையப்பெறுகிறது. முதல்ல உங்கள் மனசில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும், பிடிவாத குணம் நீங்கும், மனதில் சில நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறல்லவா, அதெல்லாமே இப்போ பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். நெகட்டிவ் விட்டுட்டு பாசிட்டிவ் ஆகும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்கள் ஆழ் மனதில் கண்டிப்பாக எழும். கடந்த வருடத்தில் சாதிக்க முடியாத சில விஷயங்கள் இந்த வருடத்தில் சாதிக்க முடியும். அதாவது குறிப்பாக சொல்ல போனால், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போன வருஷம் தோத்துட்டேன் சார், இந்த வருஷம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், உங்கள் முயற்சியால், உங்கள் தன்னம்பிக்கையால். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை பெருகும், முயற்சிகள் பலமாகும், தைரிய வீரியங்கள் பலமாகக்கூடிய ஒரு வருடமாக அமையும். ஏன்னா குரு 3ஆம் இடத்தை பார்க்குறார், தனது 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரிய, வீரியத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை குரு பார்க்கும்போது அது வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம். கீர்த்தி, புகழ் வலுப்பெறுகிறது. ஒரு புகழ் அடையணும், உங்கள் முயற்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த வருடம் இருக்கின்ற காரணத்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய நிகழ்வு இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்கள். பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம், அனுகூலம் உண்டு.
வியாபாரம் பளிச்சுன்னு நடக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற அறிவார்ந்த செயல்கள் மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே சமயத்தில் டிராவலால் அனுகூலம், வியாபாரம் நல்லா இருக்கும். பத்திரப்பதிவு நடக்குங்க இந்த வருஷம். பத்திரப்பதிவு அப்படின்னா இடத்தை வாங்க போகிறீங்க, நிலத்தை வாங்க போகிறீங்க. இடம், நிலம், வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நடக்கும். அப்போ பதிவு அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக்கும். பழைய வாகனங்கள் இருந்தால் அதை புது வாகனங்களாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் வாகனமே வாங்கலைன்னா கூட புதுசாக ஒன்று வாங்கிக்கலாங்கிற உணர்வுகளை கொடுத்து வாங்க வைக்கும். வீடு இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்கன்னா இப்போ சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த வருடம் உண்டு. அப்போ சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 4க்குரியவன் உச்சம் 12 வருஷத்துக்கு அப்புறம் வலுப்பெறுது, கோச்சார ரீதியில் வலுப்பெறுகிறது. அப்போது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எப்போ வலுப்பெறுகிறதோ அப்போல்லாம் சுகத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது உண்டு. தாயாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், தாய்க்கு இருந்து வந்த அந்த கசப்புணர்வுகள், தாய்க்கு இருந்து வந்த ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிக்கு அமையப்பெறும். கண்டிப்பாக தன காரக கிரகம் தான் குரு வலிம் பெறல. அப்போ பொருளாதார உயர்வை கொடுக்கணும் அல்லவா? அப்போ பொருளாதார உயர்வை தரணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கணும் அல்லவா? அப்போது தொழில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்க. இதுவரைக்கும் ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன்ப்பா, நான் படித்தது ஒன்று, இப்போ பார்க்குறது ஒன்று, இப்போ உங்கள் விருப்பப்பட்ட உங்கள் ஆசைப்பட்ட நல்ல வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள், அது ப்ரமோஷனோட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடங்கள் நிச்சயமாக கன்னி எதிர்பார்க்கலாம். குரு பகவான் தனது சப்தம பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம். இப்போ காதலில் ஒருத்தருக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக உண்டு. காதலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. காதலில் ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக இருக்கிறவங்கெல்லாம் இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற தன்மை, அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தால் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸோ காதல் கைகூடும். 5ஆம் இடம் குழந்தைகள், குழந்தை பாக்கியம் சூரா 100%. இந்த ஒரு 2 வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சார், எத்தனையோ கோயில் போனோம், எத்தனையோ பரிகாரம் செஞ்சோம், நடக்கலைங்கிறவங்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் எந்நேரமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் கடகமனையில் உச்சபலம் பெற்றிருக்கின்ற காரணத்தாலும், அந்த குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார், குழந்தை ஸ்தான அதிபதியான சனி பகவானை பார்க்கிறார். அப்போது 100% ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், இந்த வருடம் கன்னி ராசிக்கு குழந்தை பாக்கியம், மழலை சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கக்கூடிய அமைப்பு 100% பிரகாசமாக இருக்கிறது. குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு. குழந்தைகள் நன்றாக படிப்பார்களா? படிப்பாங்க. குழந்தைகள் என்கின்ற அமைப்பு, குழந்தை ரீதியில் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் நல்லா இருக்கும், பூர்வீக பந்தங்கள் இருக்கும். இது வரைக்கும் பூர்வீகத்தில் போகாதவங்க கூட இப்போ பூர்வீகத்துக்கு போகலாம், அல்லது பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டலாம், பூர்வீகத்தில் ஏதாவது நற்பலன்களை செய்யலாம், நற்செயல்களை செய்யலாம். பெரிய மனிதர்கள் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. அப்போது குலதெய்வத்தை வழிபாடு எடுத்துக்கொள்வது கன்னித்து ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பு. அப்போது குலதெய்வத்தினுடைய அந்த அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக இந்த வருடம் இருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு அற்புத வருடம். என குரு 11ல் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு.
ஆறாம் அதிபதியை பார்க்குறாருல, அப்போ வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். படித்து இப்போ முடிச்சிட்ருக்கீங்கன்னா டக்குன்னு வேலை கிடைச்சிரும், கேம்பஸ் இன்டர்வியூலேயே அமையும். அப்போது நல்ல வேலை கிடைப்பதற்கும், தொழிலில் வெற்றி அடைவதற்கும், சொந்த தொழில் செய்வதற்குண்டான எண்ணங்களை கொடுப்பதற்குண்டான வருடமாக இருக்கும். நிறைய பேர் இப்போது கன்னிராசி என்பவர்கள் சொந்த தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆவதற்குண்டான வருடமாக இருக்கும். கன்னி பாருங்கள், நிறைய பேர் இருக்குவாங்க. இப்போ சொந்த தொழிலில் ஸ்ட்ரகிளாக இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாம் மீண்டு வரக்கூடிய தன்மை உண்டு. பொருளாதார அபிவிருத்தி என்பது சூப்பராக இருக்க போகிறது. நிறைய பேர் வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது சூப்பர். அதாவது உங்கள் மனசில் ரொம்ப நாளாக இருக்குமில்ல, அந்த கனவு மெய்ப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த கன்னி ராசிக்கு அமையப்பெறும்.